இங்க ஒரு குக்கிங் காம்படிஷன்ல 2 செஃப் குடுக்குற மீனை வச்சு சமைச்சிட்டு இருக்காங்க. இதுல வருஷமா இவர் தான் ஜெயிச்சிட்டு இருக்காரு. இவரு கூட போட்டி போடுற எல்லாருமே தோத்து தான் போயிட்டு இருக்காங்க. அதனால இவருக்கு கொஞ்சம் தலைக்கனமா அதிகமா இருக்கு. இப்போ ஜட்ஜஸ் சொல்ற மீனை வச்சு தான் இவங்க 2 பேருமே சமைக்கணும். இந்த செஃப் நிறைய வகை வகையா நிறைய டிஷ் செய்யறாரு. ஆனா இன்னொரு செஃப்பும் ஒரே ஒரு டிஷ் தான் பண்றாரு. ஆனா அது சைனாவோட பாரம்பரியமான டிஷ்ஷா இருக்கு. இப்ப 2 பேருமே பண்ண டிஷ்ஷை ஜட்ஜஸ் முன்ன வைக்கிறாங்க. அப்போ ஜட்ஜஸும் அந்த செஃப் கிட்ட ஒரு டிஷ்ஷை பண்ண சொன்னா நீங்க நிறைய டிஷ் பண்ணிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. உடனே அந்த செஃப்பும் ஜப்பான்ல இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு டிஷ் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜட்ஜஸும் அவர் செஞ்சதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு செஃப் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜட்ஜஸ் அவங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. பார்த்தா இந்த டைமும் இந்த செஃப் தான் டாப்ல இருக்காரு. அப்போ திடீர்னு ஹீரோ உள்ள வரான். வந்துதான் எங்க கிட்ட இன்னொரு டிஷ் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றான். ஜட்ஜஸ் நாங்க கொடுத்த டைம் இன்னும் முடியல, அதுக்குள்ள ஏதாவது செய்யறதா இருந்தா செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவனை போய் ஒரு மீனை தின்ன கட் பண்ணி அதுக்கு மேல வினிகர் ஊத்தி பத்த வைக்கிறான். அதை பத்திக்கிட்டே எரியுது. பார்த்தா அந்த மீன் வேக வேக அது ஒரு தாமரை பூ மலர்றது மாதிரி அழகா மலருது. அதோட வாசனை வேற மூக்க தொலைக்குது. அது செஞ்சு முடிச்சதான் அதோட வாசனை ஒரு மகரந்த பூவோட வாசனை மாதிரி இருந்தனால நிறைய பட்டாம்பூச்சி எல்லாம் கூட அங்க வருது. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இவங்க கொடுத்ததுதான் சைனாவோட பாரம்பரியமான மீன். ஆனா ஜப்பான்ல இந்த மீன் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தா இவர் தான் தப்பான டிஷ் செஞ்சு உங்களை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்றான். ஜட்ஜஸ் உடனே பாயிண்ட்டை உடனே மாத்துறாங்க. பார்த்தா 2 பேருமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ் எடுத்து 2 பேருமே ஜெயிக்காம இருக்காங்க. முதல்ல இந்த செஃப் நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போயிடுறாரு. அந்த கோவத்தோடய அங்கிருந்து கிளம்புறாரு.